சிவபெருமானுக்கு பிறகு ஈஸ்வரன் பட்டம் உலகில் 2 பேருக்கு மட்டுமே. ஒருவர் சனீஸ்வரன், இன்னொருவர் முனீஸ்வரன். ஏன் தெரியுமா? முனீஸ்வரன் சிவனின் நேரடி காவல். அன்னை பராசக்தி உருவாக்கிய சக்தி. காசுரனை வதம் செய்ய வந்த அவதாரம். லாடமுனி முதல் சட்டை முனி வரை இவர்தான் முனியப்ப சாமி. நள்ளிரவு 12 மணி ஊருக்குள்ள முனீஸ்வரன் உலா வருவாரு. 20 அடி உயர வெள்ளை புகை. இது வெறும் பேச்சில்லை, உண்மையான பிராணிக் எனர்ஜி வடிவம். கையில 10 அடி அறிவாள். இது நேராக நிமிர்ந்து நட்டு வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா ஃபுல் ரெடின்னு அர்த்தம். என் நேரமும் உங்களை காக்க தயார் நிலை. நள்ளிரவுல பெரிய மரவடி சத்தம் கேட்டா, இல்ல சங்கிலி தரையில இழுக்கிற சத்தம் கேட்டா, தப்பித்தவரி கூட திரும்பி பார்க்காதீங்க. ஓரமா நின்னு கண்ணை மூடிக்கோங்க. அந்த எனர்ஜி மனித உடலால தாங்க முடியாது. கழுத்துல பாம்பு. நீச சக்திகளை கட்டுப்படுத்துறவர்னு அர்த்தம். சுருட்டு படைக்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அருவ உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் சக்தி. தீய சக்திகளை பொசுக்கும் பூத அக்னி. இது முனீஸ்வரன் கோவில்ல வண்டிகள் எலுமிச்சை பழத்தை நசுக்குவது ஏன்? இது மூட நம்பிக்கை இல்ல, பல்லாயிரம் வருஷ பியூர் சயின்ஸ் இது. அந்த காலத்துல மாட்டு வண்டிகள், மாடுகளின் கால்களில் கிருமிகள். சிட்ரிக் ஆசிட் கிருமிகளை அழிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட். மாடுகள் மிதிப்பதன் மூலமாக கிருமி பரவாம தடுத்தாங்க. இதுவே இன்னைக்கு டிரைவிங் ட்ரெடிஷன். முனீஸ்வரன் ஊர் எல்லையில எதுக்கு? நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்கும் ஃபில்டர் இவர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம். செவ்வாய், சனி, ஞாயிறு முனீஸ்வரருக்கு ரொம்பவே உகந்த நாட்கள். முனீஸ்வரன் மேல பயம் வேணாம், பக்தி போதும். முனீஸ்வரன் மேல நம்பிக்கை இருந்தா ஓம் முனீஸ்வரான்னு கமெண்ட் பண்ணுங்க.